ஸோ அந்த இம்ப்ளான்ட் பண்ணுற பற்கள் வந்து பார்க்குறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் நேச்சுரல் பல் மாதிரி இருக்குமா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன மெயினாக புரிஞ்சுக்கணும்னா, காட் கிவன் நேச்சுரல் டீத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. நேச்சுரல் டீத்தோடு இருக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன். நிறையா பேருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு காரணத்தினால பல்ல இழக்க நேர்றது. அவங்களுக்கு பல்லு இல்லாமல் இருக்க முடியாது. ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் பல்ல கட்ட முடியும். இந்த பல்ல கட்டுறதுல டென்டல் இம்ப்ளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீ. எவ்வளோ க்ளோஸாக நேச்சுரல் டீத்தோட கம்பேர் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளோஸாக டென்டல் இம்ப்ளான்ட் தான் வரும். இது என்ன காரணத்தினால நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம நேச்சுரல் டீத் பார்த்தீங்கன்னா பல்லுக்கு வந்து வேர் இருக்குது. இந்த வேர் எலும்பில் புதைஞ்சிருக்கு. எலும்பை சுற்றி ஈர் இருக்குது. ஈருக்கு மேலே இருக்கிற பகுதிக்கு பேர் க்ரவுன்னு பேர். இம்ப்ளான்ட்ல பல வகை இருந்தாலும் நம்ம காமனாக ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் டைப் வந்து ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்னு பேர். ஏன் ரூட் ஃபார்ம் இம்ப்ளான்ட்னு சொல்கிறோம்? பல்லு வேறு எலும்பில் இருக்கிற மாதிரி ரூட் ஃபார்ம் ஆன இம்ப்ளான்ட் வந்து ரூட் மாதிரியே எலும்புக்குள்ளே இருக்கும். அந்த எலும்பை சுற்றி ஈர் இருக்கும். இது கம்ஸ்குள்ளே இருக்கும். கம்ஸுக்கு மேலே நம்ம பல்லுக்கு க்ரௌன் பகுதி இருக்கிற மாதிரி இம்ப்ளான்ட்டுக்கு மேலேயும் க்ரௌன் பகுதி இருக்கும். ஸோ இதுதான் க்ளோசஸ்ட் டு த நேச்சுரல் டீத். ஸோ நம்ம கொடுக்க போகிற பற்கள் வந்து க்ரௌன் பகுதியை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணாமல் போன் பகுதியும் ரீப்ளேஸ் பண்ணது, சத பகுதியும் ரீப்ளேஸ் பண்ணும்போது வெளி தோற்றத்தை நம்ம பார்க்கும்போது பார்க்குறதுக்கு நேச்சுரலாக இருக்கும். நல்லா கடிச்சு சாப்பிடலாம், ப்ராப்ளம் இருக்காது, நல்லா பயன்படுத்தலாம். ஆனால் அவங்க வாயை திறந்து உள்ளே பார்க்கும்போது ஸ்லைட்டாக வித்தியாசம் இருக்கும். நேச்சுரல் டீத்துக்கும் இம்ப்ளான்ட் உள்ள டீத்துக்கும் ஸ்லைட் வித்தியாசம் இருக்கும். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸே தவிர பட் பயன்பாட்டில் ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. நேச்சுரல் டீத்தில் எப்படி கடித்து சாப்பிட்றாமோ அதே மாதிரி ஃபிக்ஸட் இம்ப்ளான்ட்டை நல்லா கடித்து சாப்பிட முடியும். ப்ராப்ளம் எதுவும் இருக்காது.